நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தையே உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கி எறியப்பட வேண்டும். மீனவர்கள் மேல ஒருவர் மேல கூட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மொழி கொள்கை மோசடி கல்வி முறை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவரே நாங்க எங்களுடைய இதில் கரெக்டாக இருக்கிறோம். 3 மொழி வேணும் என்பது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா பாருங்க, கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுவது. அதனால எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான இது நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லுவோம். இன்னைக்கு காலையில மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்றாரு. யாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கடந்த தேர்தலில் பொதுமக்கள் எல்லாரும் ஓட்டு போட்ட திமுக ஏமாற்றிருக்காங்க, அடுத்த தேர்தலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இன்றைக்கு தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க 33% இடஒதுக்கீடை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேர்ல கொடுக்கப்படுகிறது. முத்ரா லோன்ல கிட்டத்தட்ட 70% பயனாளிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள். அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கொடுக்கப்படுகின்ற லோன்கள்ல அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சந்திராயன் அந்த இயக்கத்துல மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள். சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல மிக முக்கியமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கையால இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேல போய் அனைவரும் சமம். அது குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டார்ல சைனிக் ஸ்கூல்ல சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில முதல் முறையாக அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய தாய்மார்களை மேலும் முன்னேற்றும் விதமாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மார்கள் நடந்து போக முடியல. நம்மளுடைய தாய்மார்கள் அவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இங்க இருந்து கொண்டிருக்கிறது. ரயில்ல கூட தமிழ்நாடு அரசாங்கம் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள், காவல்துறை. ஆனால் அதிலேயும் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்கும் கூட நம்ம பார்க்கிறோம் பாலியல் பலாத்காரங்கள், இதெல்லாம் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக பாதுகாப்பு அமித்ஷா சொல்றதுக்கு முன்னாடியே 2010-11 காலகட்டத்திலே அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் மொழியில பொறியியல் படிப்பு கொண்டு வந்து அதுல வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால நீங்க நடைமுறைப்படுத்தினால்தான் வரவழையா கொண்டு வந்ததுனால இதாகாது. இப்போ மத்திய பிரதேசலையோ அல்லது மற்ற மாநிலங்களிலேயோ அவர்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால வாய்ப்புகள் வருகிறது. இங்க நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக வாய்ப்புகள் வரும். நன்றி அண்ணா. நன்றி. மீனவர்கள் பொறுத்தளவுக்கு, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தேன், அதனால நான் பதில் சொல்ல போனால் நல்லா இருக்காது. மீன்வள பொறுத்தளவுக்கு, மீனவர்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தையே உருவாக்கப்பட்டது. அமைச்சகம் உருவாக்குவது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 2014 முன்னாடி வெறும் 400 கோடி தான் மீனவர் துறைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 40,000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்குவது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய அடிப்படை தேவைகள், அதாவது கிராமத்தை, அந்த மீனவர்களுடைய கிராமங்களை மேம்படுத்துவது, அதே போல மீன்பிடி துறைமுகங்களை வலிமைப்படுத்துவது, அப்படி பிரைம் மினிஸ்டர் மத்திய சமுதாய யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்கள் மேல ஒருவர் மேல கூட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்ததில்லை. மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை, மத்திய அரசாங்கம் தலையிட்டு நம்முடைய மீனவர்களை பத்திரமாக உடனடியாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம்.
அங்கு பேச்சுவார்த்தை மூலியமாக, ஏன்னா வேற ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.